இதே பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு வெங்காயமும் பூண்டு போட்டு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தேவையான மிளகாப்பொடி போட்டு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக வதக்கினோடனே இங்கே வந்து புளி தண்ணி மிளகா தக்காளி போட்டு உப்பு கரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து இதில் ஊற்றுவோம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொதித்தோடனே இதில் மாங்காய் போட்டு மாங்காய் கொஞ்சம் வெந்தவுடனே மீன் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக குழம்பு கொதிச்சிச்சிங்க. குழம்பு கொதிச்சோடனே மாங்காய் போட்டுட்டேன். மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் கொதிக்கட்டும். மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் வந்ததுக்கப்புறம் மீனை போடலாம். மீன் வந்து பாறை மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேங்க. இது வந்து பாறை மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொதிச்சோடனே மீன் குழம்பு கொதிச்சோடனே அதில் இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அங்கே குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாக்க அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதனால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.